முடிந்தது. யோவான் 19ஆம் அதிகாரம். யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே உம்மையல்லால் வேறே தெய்வம் உண்மையாயும் இல்லை. கல்வன் என்று நம்மை தள்ளிவிடாமல் நம் தேவன் நம்மை சொந்தமாக்கிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் எப்படி அவருடைய பணிக்காலத்தில் இருந்தார் என்று பார்த்தோமானால் அதிசயங்களை செய்கிற தேவனாய் காணப்பட்டார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்று நமக்குள் வசிக்கிறார். கண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். தலித்தாவினி என்று சிறுவெண்ணை எழுப்பினார். காற்றையும் கடலையும் அதட்டினார். அது மட்டுமல்ல, அநேக அற்புதங்கள் செய்தவராய் நம் தேவன் இருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கின்ற தேவன் அவருக்கு தாகம் உண்டாகின்றது. அதாவது நம் தேவனை எப்படி இழுத்து செல்கிறார் என்றால் நம்ம பார்த்தோம். அவர் ரத்தமும் சதையும் பீக்கப்பட்ட நிலையில அப்படி தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படி சதைகள் பீக்கப்பட்ட ரத்தமும் ஜலமும் வடிந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் மருத்துவ அறிக்கைகள் சொல்கின்றது, அதாவது சாப்பிடாமல் கூட நம்ம 3 நாள் இருந்து விடலாம், ஆனால் நீர் அருந்தாமல் 1 நிமிடம் கூட நம்மளால் இருக்க முடியாது. அப்படி இருக்கின்ற நிலையில இவ்வளவு பாடுகளை பட்ட நம் தேவன் தாகமாய் இருக்கிறேன் என்கிறார். அவருடைய தாகம் எப்படிப்பட்டது என்று நாம் பார்க்கலாமா? நான் கொடுக்கும் தண்ணீரை சமாரியா பெண்ணிடம் அவர் சொல்கிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் தாகம் எடுக்காது. யோவான் 4:14 அப்படின்னு சொல்லி நம்ம தேவன் சொல்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு இன்று தாகமாயிருக்கிறேன் என்று கூறுவானே. ஒரு 4 கேள்விகளை உங்கள் முன் வைக்கிறேன். கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியவர் தம் தாகத்தை தீர்க்க அவரை அழைப்பானே. அனைத்தையும் செய்யும் ஆற்றல் வல்லமை அவருக்கு உண்டு. ஆனால் சுயநலத்திற்காக அவர் எப்பொழுதுமே அவர் தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 3வது, தம் பணியின் துவக்கத்தில் அவர் பசியில் இருக்கும்போது அழகை, அதாவது சாத்தான் அதை அறிந்து அவரை சோதிப்பதற்காக நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். நம் தேவன் இணங்கினாரா? சொல்லுங்கள், இணங்கினாரா? இல்லையே. அதுபோல 4வது கேள்வி, அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்று அவர்கள் கேள்வி பேசி பரியாசம் செய்கிறதை நாம் பார்ப்போம். அப்படிப்பட்ட தேவன் தன் சுயநலத்திற்காகவும் எந்த ஒரு இடத்திலுமே தன்னுடைய வல்லமையை அவர் பயன்படுத்தவே இல்லை என்பதுதானே. அதுபோல முதலாவது நம் தேவனுடைய தாகம் எப்படிப்பட்ட தாகமாக காணப்பட்டது? பிதாவின் சித்தம் செய்வதில் அவர் தாகமாய் இருந்தார். பிதாவின் சித்தம் செய்வதில் அவர் தாகமாய் இருந்தார். தம்மை தாழ்வே தாழ்த்தி தாகமானார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7-8
பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மரண பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். மரணம் பலியில் தம்மை தாழ்த்தினதால் நீடான நாமம் பெற்றார், நீடான நாமம் பெற்றார். அப்படி அவர் மரணம் வரையில் தம்மை தாழ்த்தினதால அவர் நேரான நாமம் பெற்றார். இந்த தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை எங்கு நிறைவேறுகிறது என்று பார்த்தோம்னால் சங்கீதம் 22:15 சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனமாக, என் பலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறீர் என்று தேவன் சொல்வதை நாம் பார்க்கலாம். இது மனிதனுடைய திட்டம் அல்ல, பிதாவின் திட்டம். யாருடைய திட்டம்? பிதாவின் திட்டம். அதாவது மார்க் 15:23 இவர் அதனால் தான் என்னவோ தேவனை சிலுவையில் 4 பாத்திரங்கள் அவர் ஏற்றுக்கொண்டார். முதலாவது பாத்திரம் ஈகையின் பாத்திரம், கப் ஆஃப் சேரிட்டி. வெள்ளை போல கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்து அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அவர் அடுத்ததாக நிந்தையின் பாத்திரமாக கப் ஆஃப் மாக்கரி, அதாவது சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காணியை அவருக்கு குடிக்க கொடுத்து அவரோட நீ இருதுடைய ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். எனவே அது நிந்தையின் பாத்திரமாக அவர் அதை அந்த இடத்துல ஏற்றுக்கொள்கிறார். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக அனுதாபத்தின் பாத்திரமாக கப் ஆஃப் சிம்பதி என்று சொல்லப்படுகிறது. எனவே அவர் கடற்காலானை காடியிலே தொய்த்து ஈசோப்பு தண்டியில் மாட்டி அவர் வாயிலிடத்தில் நீட்டிக் கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். நாலாவது பாத்திரமாக கெத்செமனேயில் மனிதனின் அநீதிக்காக அநீதியின் பாத்திரமாக நம் தேவன் அந்த இடத்திலே ஏற்றுக்கொள்கிறார். இயேசு பேதுருவிடம் அவரை பிடிக்கும் பொழுது காலார வெட்டும் பொழுது இயேசுப்பா என்று சொல்றாரு, பேதுருவை நோக்கி உன் பட்டயத்தை உரையிலே போடு. பிதா யோவான் 18:11 சொல்லப்பட்டிருக்கிறது, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். இவ்வாறு கூறி தேவ சித்தம் செய்வதற்காக தன்னை தத்தம் செய்தார். தன்னை நமக்காக, இந்த பாவங்களுக்காக அவர் தத்தம் செய்தார் என்று நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக பற்றுறுதியின் கூக்குரல், க்ரை ஆஃப் ஃபெய்த். பற்றுறுதி என்றால் விசுவாசம். பற்றுறுதி என்றால் விசுவாசம். தேவன் நமக்கு கற்பித்த ஜெபத்துல பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு தேவன் மேல விசுவாசத்தை நமக்கு ஜெபமாக தேவன் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அதே போல சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது 23ஆம் சங்கீதத்திலே, நான் மரணங்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி அவன் ஒரு தேவன் ஒரு பற்றுறுதி, அதாவது விசுவாசம் உள்ளவனாய் சொல்வதை பார்க்கிறோம். நாமும் அதுபோல எவ்வளவு பெரிய கஷ்டமான பள்ளத்தாக்கிலே நாம் நடந்தாலும் நம் தேவனை நாம் மறுதளிக்காதவர்களாய், அவர்கள் ஒரு பற்றுறுதி உள்ளவர்களாய் நம் தேவனை விசுவாசத்தோடு கேட்கும் போதே நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்பொழுது அதே போல பற்றுறுதி பவுலடியாரிடம் காணப்பட்டது. பவுலடியார் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமானால், ரோமர் 8:35, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, யாவலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் அன்பில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவராய் இருக்கிறோம் என்று அவர் பவுலடியார் சொல்வதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக அன்பின் கூக்குரல், கிரை ஆஃப் லவ். அதனையும் பவுலடியார் சொல்கிறார், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியமானாலும் வருங்காரியமானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம் என்று தேவனுடைய அன்பை இங்கு அழகாக பவுலடியார் சொல்வதை நாம் பார்க்கலாம். அதே போல நம்ம இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் அன்பு செலுத்தினார். பாதாளத்தில் இறங்கும் போது அவர் என்ன செய்கிறார் என்று பார்த்தோம்னால், அவர் கூடிய முதல் கற்பனை, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இது
இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற கற்பனையை அவர் பாதாளத்தில் இறங்கும் போதும் நமக்காக அவர் என்ன செய்தார் என்றால், அன்பு செலுத்து, நம்முடைய அன்புக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன செய்தார் என்றால், அவர் பாதாளத்தில் இறங்கும் போதும் கூட நமக்காக தேவனுடைய பிதாவிடத்தில் அன்பாய் அவர் இருப்பதை நாம் பார்க்க முடியும். நான்காவது, பாவிகளை மீட்கும் பரமனாக அவர் மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்கின்ற தாகம் அவருடன் இருந்தது. எப்படி என்றால், உப்பு நீர் தாகத்தை தீர்க்குமா? தீர்க்காது, தணிக்காது. அது என்ன செய்யணும்னா மீண்டும் என்ன செய்யும், நமக்கு தாகத்தை தூண்டும். அதுபோல பாவ வாழ்வும் பாவ தாகத்தை தூண்டும். உலகம் இன்பம் நாட்டம் உப்பு நீரை போன்றது. உப்பு நீரை உட்கொண்டால் நம்ம பாவம் செய்கின்ற போது அந்த தாகம் நமக்கு மீண்டும் மீண்டும் பாவம் செய்ய தூண்டும். இது சத்துருவனுடைய திட்டம். அதற்கு நாம் என்ன செய்யக்கூட செவி சாய்க்காமல் நம் தேவனை போல நாம் இருக்க வேண்டும். லூக்கா 16:24 அந்த லாசரு ஓமையை தேவன் சொல்கின்ற போது, இந்த செல்வந்த லாசரு ஓமையை சொல்கின்ற போது ஆபிரகாமிடம் அவன் கேட்கிறான், அந்த செல்வந்தர், தகப்பனாய் ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணபடி அவனை அனுப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். நரகம் என்பது, அதாவது பாதாளம், தனியாத தாகத்தின் உறைவிடம். பாதாளம் தனியாத தாகத்தை தூண்டக்கூடியதாய் இருக்கிறது. யாத்திராகமம் 17:6 தேவன் சொல்கிறார், ஓரேவிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க தண்ணீர் புறப்படும் என்றார். அதுபோல தண்ணீர் புறப்பட்டு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 7:37 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலேயே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்லப்பார்கள். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம் தேவன் மீது தாகம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். 38வது வசனம் சொல்கிறது, யோவான் 7:38 வேதவாக்கியம் சொல்கிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலே ஜீவன் தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். எனவே நம்முடைய உள்ளத்திலே தேவனை பற்றுகின்ற விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கும்போது நம் உள்ளத்திலும் ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று தேவன் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அக்கிரமத்திலும் அநீதியிலும் அழிவோர் நீதியின் மீது தாகம் கொள்ள மாட்டார்கள். அதுபோல சவப்பட்டியில் இருக்கும் சவம் தாகம் கொள்வதில்லை. வாழ்வு தரும் ஜீவ தண்ணீரில் தாகம் இல்லையா? ஆண்டவரில் தாகம் இல்லையா? நீதியின்மை நமக்கு தாகம் இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு அந்த மலைப்பிரசங்கத்தில் கற்றுக் கொடுக்கிறார். சங்கீதம் 63:1 வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உன்மேல் தாகமாய் இருக்கிறது. நம் தேவனும் நம்முடைய பாவங்களுக்காக வறண்ட தரிசு நிலம் போன்ற அந்த நிலத்திலே அவருடைய உடல் தரிசு நிலம் உழுதால் எப்படி இருக்குமோ அதுபோல அவர் அடிக்கப்பட்டார். உழுதது போல அவருடைய உடல் காணப்பட்டது. எனவே அவர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அந்த தாகத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 4:13-14 நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமெல்லாம் ஊற்றாயிருக்கும் என்று சமாரியாஸ்திரியிடம் கூறிய தேவன் நமது தாகத்தை தணிக்க அவர் தாகமானார். யாத்திராகமம் 12:22-23 ஈசோப்பு பாதுகாப்பின் சின்னம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது சிம்பிள் ஆஃப் சிம்பத்தி, சிம்பிள் ஆஃப் சேஃப்டி. இஸ்ரவேலர் முதல் பஸ்கா திருநாளில் ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் அதை தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசலின் நிலைக்கால்களின் மேல் சட்டத்திலும் வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெரியுங்கள். அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் அதம் பண்ணுகிறதுக்கு தூதனை அனுப்பும்போது அந்த வாசற்படியை விலக்கி காத்து கடந்து போவார் என்று சொன்னதைப் போல ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டதைப் போல நாமும் நம் தேவனை பணிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவே இயேசுவின் திரு ரத்தம் உலக பாவ அழிவு நின்று மீட்கும், அகில உலகையும் பாவ அழிவு நின்று காக்க வல்லவர் நம் பஸ்காவாகிய நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட நம் இயேசு தாகமானார். நம்முடைய தாகம் எப்படி இருக்கிறது? சிலருக்கு பணத்தின் மேல் தாகம், சிலருக்கு பதவியின் மேல் தாகம், சிலருக்கு புகழின் மேல் தாகம், சிலருக்கு சிற்றின்பத்தின் மேல் தாகம், சிலருக்கு பிள்ளைகள் மேல் தாகம், சிலருக்கு நகை செல்வங்கள் மேல் தாகம், உலக பிரகாரமான தாகம் நமக்குள்ள அதிகம் இருக்கிறது. இப்படிப்பட்ட தாகத்தை தேவன் அறிவிக்கிறார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால்
என்றால் சிலருக்கு பார்த்தால் செல்போன் மேலே தாகும். எந்நேரம் பார்த்தாலும் செல்போன். நாம் பார்க்கின்ற இடத்துல நாம் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறோம்னு பார்த்தோம்னா எல்லாமே செல்போன்லாம் நம்ம உலகமே இல்லை என்கின்ற அளவுக்கு அதை நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தையும் புகழையும் கொடுக்காமல் அந்த செல்போனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் வாலிப பிள்ளைகள். இது மிகவும் வேதனைக்குரிய காரியமாக இருக்கிறது. எனவே எல்லாருமே அதாவது இதெல்லாம் சாத்தானுடைய திட்டம். பிள்ளைகளை வஞ்சித்து வைத்திருக்கிறான். தேவனை அவருடைய அன்பை காண விடாதபடி அவன் வஞ்சித்து வைத்திருக்கிறான். நம்முடைய தாகம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நம் தேவன் நினைக்கிறார் என்று பார்த்தோமானால் ஏசாயா 25:1, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் பணமும் இன்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று நம் தேவன் சொல்கிறதை பார்ப்போம். எனவே இலவசமாய் நம் தேவன் நமக்கு அந்த விலைக்கிரயமாய் தன்னுடைய உயிரை ஈர்ந்து நமக்காக பெற்றுக் கொடுத்து நமக்காக தாகமானான். அப்படிப்பட்ட தாகத்தை கொண்டு நம்முடைய தாகத்தை தீர்த்து அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். திவ்ய வாசனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22:17 சொல்கிறது, ஆவியும் மனவாட்டியும் வாய் என்கிறார்கள், கேட்கிறவனும் வாய் என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை வாங்கிக் கொள்ளக்கடவன். எனவே தாகம் உள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை கூட்டுவேன் என்று, ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீரோடை அருகிலுள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும் என்று தேவன் நீரோடை அருகிருக்கிற மரத்தை போல நித்தமும் தவறாமல் நாம் கனிதர வேண்டும் என்று அவர் நம்மில் தாகமாக இருக்கிறார். அந்த தாகத்தை தீர்க்கிறவராய் கனிதரக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். எனவே நாம் எப்படிப்பட்ட சுயத்திற்கு நாம் வாழ்வின் மையமாக கொண்டுள்ளோம். நம் செயல்கள் அனைத்துமே சுயத்தை சுற்றியே சுழல்கிறது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய நினைவு, நம்முடைய பேச்சு, மூச்சு அனைத்தும் சுயம் என்பதை சார்ந்துள்ளது. எனவே நம் தேவன் சொல்கிறார், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் என்று தேவன் சொல்கிறார். எனவே அந்த யோவானை போல கடைசி வரை தேவனுடைய அந்த சிலுவையிலே முடிவு வரையில் அவர் இருக்கின்ற வரைக்கும் கூட சென்ற அந்த யோவானை போல நாம் தேவனுடைய தாகத்தை தீர்க்கின்ற பிள்ளைகளாய் ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும் என்று உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தாகம் நம்மேல் தேவன் வைத்திருக்கிறார். அந்த தாகத்தை தீர்க்கக்கூடியவர்களாய் நாம் ஒவ்வொருவரும், நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பி நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு பாத்திரமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய தாகத்தை ஆத்மாவாயம் செய்ய வேண்டும். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன், அழிந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன். தெய்வமே தாருமே ஆத்ம வாரமே, தெய்வமே தாருமே ஆத்ம வாரமே. இந்த ஆத்ம வாரம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மே தாகமாக இருக்கிறார். பிளஸ்ஸி கூட காலேஜில் சேருவது மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. 2 மாணவர்களை தேவனுடைய பாதைக்கு வழிநடத்தி வந்ததை சாட்சியாக சொல்லுவது பரலோகத்தில் அந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது இருக்கும். தேவன் அந்த பரலோகத்தில் ஒரு விருந்து நடக்கும் என்பதை மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. தேவனும் சந்தோஷப்பட்டிருப்பார். அதுபோல நாம் ஒவ்வொருவரும் அந்த அந்த தேவனுடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஜெபம். என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்டீர்